ஸ்டீவ் பிளாங்க் அவர் தான் வந்து ஸ்டார்ட் அப்போட குருவா கன்சிடர் பண்றாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டார்ட் அப் இஸ் டிஃபைன்ட் as an entity which grows quickly. அதுதான் அவர் இன்னொன்னு சொல்வார், ஸ்டார்ட் அப் இஸ் a temporary organization designed to search for repeatable and scalable business model. இல்ல நான் நேர போய் ஃபவுண்டர்ஸை பார்ப்பேன், ஃபவுண்டிங் டீமை பார்ப்பேன், அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க எந்த லெவல்ல ரியாக்ட் பண்றாங்க, ரெஸ்பாண்ட் பண்றாங்க, என்ன அர்த்தம் அப்படின்னா கொஹெசிவா இருக்காங்களா, டு தே ஹேவ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அமாங் தெம்செல்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன். அஃப்கோர்ஸ் டொமைன் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போனி, ஏன்னா டொமைன் நாலேஜ் இல்லாம அந்த ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணது அர்த்தமே இல்லை. பட் எனக்கு எங்க நிறைய ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னா, ஆர் தே கொஹெசிவ், டு தே ஹேவ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கா, அதே மாதிரி வந்து டு தே ஹேவ் ஸ்கின் இன் த கேம். சரி, ஸ்கின் இன் த கேம்னா என்ன அர்த்தம், என்னோட உழைப்புண்டி கிடையாது, சம்டைம்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் தட் ஷோஸ் how relevant they find their own business to be or their own startup to be. So the capable team எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெட்ரிக்ஸ், பக்கா சார்ட் அக்கௌண்டன்ட், ஸோ நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஸோ அந்த மெட்ரிக்ஸ் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, மொமெண்டம் எப்படி இருக்கு பிசினஸ்ல, மைல் ஸ்டோன்ஸ் எப்படி இருக்கு, ட்ராக்ஷன் எப்படி இருக்கு, என்னோட ரெக்கரிங் ரெவென்யூ என்ன, என்னோட ஆக்டிவ் யூசர்ஸ் என்ன, என்னோட பர்ன் ரேட் என்ன, என்ன மாதிரி கிராஸ் மார்ஜின்ஸ் இருக்கு, மோர் இம்பார்ட்டன்ட் வேல்யூவேஷன் என்ன, டேர்ம்ஸ் என்ன, எனக்கு இந்த கார்பரேட் டிசிப்ளின் இருக்கா, கம்ப்ளைன்ஸ் இருக்கா, ஜிஎஸ்டினா என்ன, டிடிஎஸ்னா என்ன, பிஎஃப்னா என்ன, இஎஸ்ஐ என்ன, இது எல்லாமே மெட்ரிக்ஸ் தான் போகும். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி சில ஸ்டார்ட் அப்ஸ் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப ப்ராடக்டோ இல்லைன்னா அவங்க சர்வீஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க தவிர பாக்கி எல்லாம் பண்றது இல்லை. எக்ஸிட்ஸ் வந்திருக்கு, நீங்க சமோசா பார்ட்டி சொன்னீங்க, தட் வாஸ் எக்ஸிட் அட் அ ப்ராஃபிட்டபிள் பேசிஸ். கார்ட் 91 அது ஒரு ப்ராஃபிட்டபிள் எக்ஸிட். இதே மாதிரி ஒரு 3 எக்ஸிட் இன்னும் நடந்திருக்கு எனக்கு. ஸோ மொத்தம் 5 எக்ஸிட் எனக்கு நடந்திருக்கு. அண்ட் எக்ஸிட் இப்ப வந்துனே இருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரே ஒரு பியூட்டி என்னன்னா 3 to 5 years அந்த பொறுமை நமக்கு எந்த இருக்குன்னா நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக தெரியாது, பட் அதுக்கு தான் ஆஸ் அன் ஏஞ்சல் இன்வெஸ்டர் நமக்கே தெரியணும், தேர் இஸ் அ ரிஸ்க் பட் தேர் இஸ் ஆல்சோ அ ரிவார்ட். எல்லாத்துமே ரிவார்ட் வரும்னு சொல்ல முடியாது, அந்த பேலன்ஸ் பண்ண தட்ஸ் வை டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்காக தோனி சாரை மீட் பண்ணணும். ஸோ எனக்கு பயங்கர பயம், ஏன்னா தோனினா தோனி இல்லையா. So he's such an amazing human being, and a great cricketer, a great leader, cool captain. So இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உண்மையாவே பயம் தான் அது. ஸோ நான் யோசிச்சேன் 5 நிமிஷம் ஆக போகுது, ஒரு பேனை எடுத்து கடவுள்னு இது பண்ண போறாரு, ஓகே நம்ம என்ன பாருங்க. பார்த்தா அந்த மீட்டிங் வந்து வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுது. அவர் சாப்பிட்றதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. ஆனா அவர் சாப்பிட்டு முடிக்கிறார், அப்பதான் எங்களுக்கு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு தான் சொன்னார், ஐ எம் சோ சாரி இட் காட் டிலேட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, அவரை சொல்லணும் தேவையே இல்லை. Immediately he shake me with his left hand and said, just give me 1 minute, நான் கையை வாஷ் பண்ணிட்டு வரேன். He washed his hand properly, எனக்கு ஒரு திருப்பி ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு come and sit down. பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 hour என்னை இன்டர்வியூ எடுத்திருக்காரு இந்த பிசினஸ் பத்தி சொல்லு. ஓகே, இந்த பிசினஸ் வந்து ஏன் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கு, எந்த ஜியோகிராஃபி, எனக்கு வந்து நம்பவே முடியல. ஃபார்ச்சுனேட்லி இந்த பிசினஸ் நல்லா தெரியும், அதனால நானும் கொஞ்சம் நிறைய ஆன்சர் பண்ணேன். மந்த்ராஸ் இருக்குமே, என்ன வாட் மந்த்ராஸ்? கண்டிப்பா போனி இருக்கு, ஏன்னா மந்த்ரா இல்லாம ஏஞ்சல் பண்ணக்கூடாது. சோ ஃபர்ஸ்ட் மந்த்ரா என்னன்னா, நீங்க இந்த வேர்ட் அப்போல இருந்து யூஸ் பண்ணிட்டீங்க, பேஷன்ஸ். நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா போனி, ஏஞ்சல் இன்வெஸ்ட் பண்ணது ஒரு மேரத்தான் மாதிரி. அது 100 மீட்டர்ஸோ 200 மீட்டர்ஸ் கிடையாது, அது ஒரு மேரத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ணாமனா பேஷன்ஸ் தேவை நமக்கு. பேஷன்ஸ்னா என்ன அர்த்தம், நமக்கே தெரியணும் ஒரு ஸ்டார்ட் அப் வில் டேக் டைம் டு டெவலப். நாளைக்கே ரிட்டர்ன் வருமா, ஒரு வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வருமா, அப்படி இல்லாம அந்த பொறுமை நமக்கு ஃபர்ஸ்ட் வந்தாகும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, நான் டிபிக்கலா ஏன் மைண்ட்ல என்ன சொல்றேன், 3 to 4 years or 5 years. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்லயும் அதே தான் சொல்றாங்க, ஸ்டே லாங்ன்றாங்க, டோன்ட் கோ ஷார்ட்ன்றாங்க. அதே தான் இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்டும். ரெண்டாவது, இன்வெஸ்ட் ஒன்லி வென் யூ ஹாவ் தட் எக்ஸ்ட்ரா ஸ்பேர் மணி. ஏன்னா இது ஒரு ஆல்டர்னேட் கிளாஸ். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல இன்னொரு டேர்ம் இருக்கு, பிளே மணி. எங்க வந்து உங்களுக்கு எக்ஸஸா உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கோ அந்த சமயத்துல தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். திஸ் இஸ் செகண்ட் மந்த்ரா. ஏன் இதை சொல்றேன் போனி அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எக்ஸ்பென்சிவ் டியூஷன் ஃபீ. ஏன்னா ஒரு ஸ்டார்ட் அப் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலாம் காலி அந்த பணம். பட் எங்க வந்து ரிஸ்க் இருக்கோ அங்கதான் ரிவார்ட் இருக்கு. மூணாவது என்ன பாத்தீங்கன்னா, ஒரு மொமெண்டம்ல நம்ம போக கூடாது. மொமெண்டம்னா என்ன, ஒரு வேவ் இருக்கும், இன்னைக்கு எட்டே
ஃபின்டெக் அப்படி வேவ்ல போக கூடாது. we should be careful to diversify the portfolio. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் புட் ஆல் த எக்ஸ் இன் தி சேம் பாஸ்கெட். அதே மாதிரி தான் நீங்க பிகினிங்லயே நீங்க சொன்னீங்க ஷேகர் இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இங்க அங்க எக்கச்சக்க திசையை நீங்க காமிச்சீங்க. இதுக்கு பேர் என்ன? டைவர்சிபிகேஷன் ஆஃப் போர்ட்ஃபோலியோ. டைவர்சிஃபை பண்ணணும். நாலாவதா பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும் வேல்யூவேஷனுக்காக. ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த வேல்யூவேஷன்ல ரொம்ப ரொம்ப ஃபிக்ஸ்டா இருக்கக்கூடாது. ஏன்னா நம்மள போடுற காசு வந்து ரொம்ப ஒரு ஸ்மால் அமௌண்ட் தான். ஒரே கேள்விதான், அந்த ஸ்டார்ட் அப் இஸ் இட் கேப்பபிள் ஆஃப் கோயிங் ஃபார் அ ஹையர் வேல்யூவேஷன்? அவ்வளவுதான். அஃப்கோர்ஸ் சில மேத்தமெட்டிக்ஸ்லாம் நம்ம பண்ணுவோம் டு கெட் அ சென்ஸ் செக், பட் ரொம்ப டீப்பா இந்த வேல்யூவேஷன்ல நம்ம போக கூடாது. ஸோ இதுதான் வந்து என்னோட மந்த்ராவா இருக்கு. இப்படிதான் என் ஜேர்னி போயிருக்கு. கிரேட். ஸோ ஸ்ட்ரக்சர்ட் அப்ரோச் ஃபாலோ பண்றீங்க. அண்ட் அடிவத குத்துல தான் ஸ்ட்ரக்சரே வருது. ஆமா. அண்ட் ஐ திங்க் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் வந்து ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா as of now Boni have invested in more than 50 startups. I am part of 6 funds. அதுதான் எனக்கு நம்பிக்கையே கொடுத்ததுக்கு I can start my own fund. ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் இருக்கு, நல்ல டீலா இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதை வந்து அந்த கரெக்டா அந்த ஸ்டார்ட் அப் எனக்கு வந்து இந்த ஸ்டார்ட் அப் நான் இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. ஸோ நீங்களும் வந்து ஏதாவது டார்கெட் பண்ணுவீங்களா? ஓகே, இந்த ஸ்டார்ட் அப் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்டார்ட் அப் ஒரு டீல் நமக்கு வேணும், அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஒரு டார்கெட் வச்சுப்பீங்களா? இல்லை அதுல ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குமா அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு? ஸோ ஹவ் டு யூ டூ திஸ்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போனி, நான் எப்பயுமே சொன்னேன் இல்லையா, டைவர்சிஃபை பண்ணி ஆகணும். ஸோ எனக்கு வந்து அதுதான் ஆசை. ஹவு டு ஐ என்ஷூர் தட் ஐ எம் ஏபிள் டு இன்வெஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ். அந்த டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ல எனக்கு ஏதாவது பிடிச்ச கம்பெனி இருந்ததுன்னா அதில் நம்ம போக முடியுமா? இந்த வாய்ப்பு வராம இருக்கலாம். ஆனா அது மாதிரி ஒரு சிமிலர் கம்பெனி இருக்கலாம். அட்லீஸ்ட் அதுவா நம்ம சூஸ் பண்ணணும். எனக்கு இதுதான் ஓணும் அப்படின்னு ஒரு கொள்கையோட நம்ம போனோம், சம்டைம்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆயிடும். என்னோட காலத்துல வந்து கவுண்டர் மணி செந்தில் ஜோக் ஒண்ணு இருக்கு, பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே ஓணுமா, இந்த மாதிரி அதுதான் போகணும்னு கிடையாது. நமக்கு ஆசை இருக்கலாம், பட் சப்போஸ் அது வரல அப்படின்னா அட்லீஸ்ட் அது மாதிரி சிமிலர், ஈவன் இஃப் நாட் ஐடென்டிக்கல், சிமிலராவது இருக்கணும். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு பிலாசபி வச்சிருக்கேன் எப்படி வந்து ஒரு ஸ்டார்ட் அப் இவாலுவேட் பண்ணணும்னு. இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்தது. எப்படி வந்தது அப்படின்னா, போனி when I became angel investor, நீங்க நம்ப மாட்டீங்க, லிங்க்டின்ல போட்டவனே எக்கச்சக்க பேர் வந்து என்ன அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட்டாக்னா என்ன, ஸ்கிரீம் தான், ஸ்கிரீம் ஃபார் மணி. காசு காசு காசு. அஃப்கோர்ஸ் தே ஆர் ரைட், ஏன்னா அவங்களுக்கு காசு தேவை. ஸோ நான் அதை ரைட் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் எடுத்திருந்தேன். ஆனா நான் யோசிச்சேன், இந்த ஸ்கிரீம் பண்றாங்களே, இதையே நான் ஏன் ஒரு பிலாசபியா எடுத்துன்னு வரக்கூடாது ஃபார் ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்? ஏன் அப்படின்னா, என்னோட சமயத்துல ஸ்கிரீம் மூவி கூட வந்தது, கொஞ்சம் பயமாவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேரடி காமெடியும் வந்தது ஸ்கிரீமோட. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கிரீம் 6 கூட ஐ திங்க் வந்துட்டு போயிட்டு போல இருக்கு. ஸோ ஸ்கிரீம் மூவி வந்து ரொம்ப பாப்புலர், போத் த ஸ்கேரி மூவி அஸ் வெல் அஸ் த பேரடி. ஸோ ஸ்கிரீம்னா என்ன போனி, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ என்னோட பிலாசபி ஆஃப் ஹவு டு இவாலுவேட் ஸ்டார்ட் அப், எஸ்னா ஸ்கேலபிலிட்டி. ஒரு ஸ்டார்ட் அப் வந்து எப்படி ஸ்கேலபிலிட்டியை பாக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டு தே அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் சைஸ். ஸோ இந்த மார்க்கெட் சைஸ்ல நீங்க இந்த டேர்ம்ஸ்லாம் நீங்க நிறைய நீங்க ஸ்டார்ட் அப் பேசுறது கேள்விப்பட்டிருப்பீங்க. டாம்னா என்ன, சாம்னா என்ன, சாம்னா என்ன. ஸோ வாட் இஸ் டார்கெட் அட்ரஸபிள் மார்க்கெட், வாட் இஸ் சர்வீசபிள் அவைலபிள் மார்க்கெட், வாட் இஸ் சர்வீசபிள் ஒப்டேனபிள் மார்க்கெட். எனக்கு என்ன அப்படின்னா, அந்த சாம்ல நீங்க நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ் என்ன ரெவன்யூ உங்களால எடுக்க முடியும், அதுதான் ஸ்கேலபிலிட்டி எனக்கு பொறுத்த வரைக்கும். அப்படின்னா அர்த்தம் மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக். நம்ம பெரிய லெவல்ல யோசிச்சாதான் நம்மவும் அந்த growth நம்ம காமிக்க முடியும். ஏன்னா ஸ்கேலபிலிட்டி இல்லாம ஸ்டார்ட் அப்பே கிடையாது. இன்ஃபேக்ட் ஸ்டீவ் பிளாங்க், அவர் தான் வந்து ஸ்டார்ட் அப்போட குருவா கன்சிடர் பண்றாங்க. அவர் வந்து என்ன சொல்லுவானா, ஸ்டார்ட் அப் இஸ் டிஃபைன்ட் as an entity which grows quickly. அதுதான் அவர் இன்னொன்னு சொல்வார், ஸ்டார்ட் அப் இஸ் a temporary organization designed to search for repeatable and scalable business model. Repeatable and scalable. So scalability இல்லாம ஒரு ஸ்டார்ட் அப் கிடையாது. அதான் எஸ். ரெண்டாவது வந்து வெரி க்ளோசர் டு மை ஹார்ட், ஏன்னா கேப்பபிள் டீம். அது நம்ம எப்பயுமே சொல்லுற ஒரு டீம் ஒர்க் மேக்ஸ் அ ட்ரீம் ஒர்க். ஸோ டீம் இல்லாம முடியாது. அந்த டீம்ல என்ன அர்த்தம் அதை நான் கிளியரா சொல்லிடுறேன். அதனால தான் நான் சொன்னேன், என்னோட டிஸ்கஷன்ல நான் நேர போய் ஃபவுண்டர்ஸை பார்ப்பேன், ஃபவுண்டிங் டீமை பார்ப்பேன், அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க, அவங்க எந்த லெவல்ல ரியாக்ட் பண்றாங்க, ரெஸ்பாண்ட் பண்றாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, கொஹெசிவா இருக்காங்களா, டு தே ஹேவ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அமாங் தெம்செல்ஸ். அதுதான் ஃபர்ஸ்ட் நான் பார்ப்பேன்.
அஃப்கோர்ஸ் டொமைன் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போனி. ஏன்னா டொமைன் நாலேஜ் இல்லாம அந்த ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ணது அர்த்தமே இல்லை. பட் எனக்கு எங்க நிறைய ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னா, ஆர் தே கோஹிசிவ், டு தே ஹேவ் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், அவங்களுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி இருக்கா, அதே மாதிரி வந்து டு தே ஹேவ் ஸ்கின் இன் த கேம். சரி, ஸ்கின் இன் த கேம்னா என்ன அர்த்தம்? என்னோட உழைப்புண்டி கிடையாது. சம்டைம்ஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் தட் ஷோஸ் how relevant they find their own business to be or their own startup to be. So the capable team எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர் வந்து ரெசிலியன்ஸ். இதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு பிசினஸ் வந்து ஹைஸ் அண்ட் லோஸ்ல போகும். ஸோ எப்படி வந்து அவங்க காம்படிஷனை பாக்குறாங்க, அதுதான் இந்த ரெசிலியன்ஸ். நிறைய ஸ்டார்ட் அப் வந்து சொல்லுவாங்க நாங்க தான் ஃபர்ஸ்ட் மூவர். முக்காசி பாத்தீங்கன்னா அது ஒரு மித்தா தான் இருக்கும், அது உண்மையே இருக்காது. ஏர்லி மூவர்னா கூட நம்ம ஒத்துக்கலாம் போனி, பட் யாரா ஃபர்ஸ்ட் மூவர் சொன்னாங்கன்னா அது ரொம்ப ரேர். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ப்ளூ ஓஷன் வந்து ரொம்ப ரேர். சோ இந்த ரெசிலியன்ஸ்ல நாங்க எப்படி பாக்கணும்னா, காம்படிஷன் பத்தி அவங்க பேசுறாங்களா பேசல. சப்போஸ் ஏசே எங்க காம்படிஷனே இல்ல, நாங்க பயந்துருவோம், எனக்கு கண்ணாபனா பயம் வரும். சோ காம்படிஷனா டைரக்ட் காம்படிஷன் யாரு, இன்டைரக்ட் காம்படிஷன் யாரு, இதை பத்தி அவங்க பேசினாங்கன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஏன்னா தட் ஷோஸ் தேர் கமிட்மெண்ட், தட் ஷோஸ் தேர் ரெஸ்பெக்ட், தட் ஷோஸ் தேர் இன்டெகிரிட்டி ஃபார் த ஈகோசிஸ்டம். அடுத்தது வேர்டு அந்த இ, ரொம்ப க்ளோசர் டு மை ஹார்ட், எனர்ஜி. ஒரு எந்தூசியாசம் இல்லாம, ஒரு எனர்ஜி இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாது போனி. சோ நான் ஸ்டார்ட் அப்ல என்ன தெரியுமா பார்ப்பேன், எவ்வளவு எந்தூசியாசம் எவ்வளவு காமிக்கிறாங்க அவங்க, அவங்களோட கம்யூனிகேஷன்லயே அது தெரியணும், அவங்க ஆட்டிடியூட்ல அது தெரியணும். என்ன பொறுத்த வரைக்கும் அதான் எக்ஸ் ஃபேக்டர். நான் எப்பயுமே சொல்வேன், எந்தூசியாசம் இக்னைட்ஸ் கிரேட்னஸ். கிரேட்னஸே இக்னைட் பண்ணும், அதுதான் ஒரு பெரிய குவாலிட்டி. அது இருந்தாலே போறோம். முக்காசி ஸ்டார்ட் அப் இந்த ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் அதை மீண்டும் அவங்களால வர முடியும். அடுத்தது ஏ. ஏனா ஆன்டிசிபேட்டிங் சக்சஸ். அந்த ஸ்கிரீன்ல ஏ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நானே ஃபர்ஸ்ட் ஜெயிப்பேன்னு நினைக்கலன்னா நான் எப்படி ஜெயிக்க முடியும்? சோ நான் எப்பயுமே அந்த ஆண்டர்பிரனர், அந்த ஃபவுண்டிங் டீமை பார்ப்பேன், அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், have they structured the business for investment properly? For example, அந்த cap table, capitalization table கிளியரா இருக்கா இல்லையா, அவங்களோட கோ டு த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அதை அவங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்களா இல்லையா, ரியலிஸ்டிக் கோலா வச்சிருக்காங்களா இல்லையா, சும்மா ஹாக்கி ஸ்டிக் அதுல என்ன பலன், யாரோட போடலாம் எக்ஸல்ல. ரியலிஸ்டிக்கா நான் இதை அச்சீவ் பண்ண போறேன், இதுக்கப்புறம் அதை அச்சீவ் பண்ண போறேன், அந்த ஒரு கான்பிடன்ஸ் இருக்கா. அந்த ஆன்டிசிபேட்டிங் சக்சஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கடைசியா மெட்ரிக்ஸ். நான் பக்கா சார்ட் அக்கௌண்டன்ட், ஸோ நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஸோ அந்த மெட்ரிக்ஸ் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, மொமெண்டம் எப்படி இருக்கு பிசினஸ்ல, மைல் ஸ்டோன்ஸ் எப்படி இருக்கு, ட்ராக்ஷன் எப்படி இருக்கு, என்னோட ரெக்கரிங் ரெவென்யூ என்ன, என்னோட ஆக்டிவ் யூசர்ஸ் என்ன, என்னோட பர்ன் ரேட் என்ன, என்ன மாதிரி கிராஸ் மார்ஜின்ஸ் இருக்கு, மோர் இம்பார்ட்டன்ட் வேல்யூவேஷன் என்ன, டேர்ம்ஸ் என்ன, எனக்கு இந்த கார்பரேட் டிசிப்ளின் இருக்கா, கம்ப்ளைன்ஸ் இருக்கா, ஜிஎஸ்டினா என்ன, டிடிஎஸ்னா என்ன, பிஎஃப்னா என்ன, இஎஸ்ஐ என்ன, இது எல்லாமே மெட்ரிக்ஸ் தான் போகும். அண்ட் அன்பார்ச்சுனேட்லி சில ஸ்டார்ட் அப்ஸ் இதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ப்ராடக்டோ இல்லைன்னா அவங்க சர்வீஸ்ல ஃபோக்கஸ் பண்றாங்க தவிர பாக்கி எல்லாம் பண்றது இல்லை. அதனால இந்த ஸ்கிரீன், ஏன்னா அந்த ஸ்கிரீன் வந்து எனக்கு பேலன்ஸ் கொடுக்குது. ஸ்கேலபிலிட்டி, கேப்பபிலிட்டி, ரெசிலியன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனர்ஜி, அதை எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட. அப்புறம் ஆன்டிசிபேட்டிங் சக்சஸ், நெத்தியடி எனக்கு அது. அண்ட் அஃப்கோர்ஸ் மெட்ரிக்ஸ். இதுதான் என்னோட இவாலுவேஷன் கிரைட்டீரியா. சூப்பர். ஸோ ஸ்ட்ரீம் கரெக்டா ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபார் எவ்ரிதிங் மந்த்ரா இருந்தாதான் போனி நம்மளால வந்து கிட்டத்தட்ட க்ளோஸா. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் என்ன கேட்பாங்க, இந்த ஸ்கிரீன்ல எது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனஸ்டா சொன்னா கேப்பபிலிட்டி. ஃபர்ஸ்ட் அந்த ஃபவுண்டர் மார்க்கெட் ஃபிட் தான் நான் பார்ப்பேன். ஏன்னா அதுவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெயிட்டேஜ் என்ன போடுவேன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கேப்பபிலிட்டி தான். ஸோ இது மாதிரி நம்ம கைட்லைன் வச்சிருந்தாதான் நமக்கே தெரிய வரும் நம்ம எங்க கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுவோம். இல்லைன்னா ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம், பாக்கியெல்லாம் விட்டுருவோம். பாக்கியும் இம்பார்ட்டன்ட், ஆனா அதே லெவல்ல இம்பார்ட்டன்ட் கிடையாது, கொஞ்சம் வெயிட்டேஜ் கூட. ஸோ அந்த ஸ்கிரீம் சம்மரைஸ் பண்ணணும்னா they should have the right intent ன்னு சொல்லலாமா? இன்டென்ஷன் பிளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போனி ஆக்ஷன். ஏன்னா நிறைய பேர் ஆக்ஷன். ஆமா நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து நான் ரொம்ப பேஷனேட். ஏமா பேஷனேட்டா இல்லாம இருக்கான், எல்லாருமே பேஷனேட். நீங்களும் இந்த ப்ரோக்ராம் நானும் ரொம்ப பேஷனேட்டா தான் பண்றோம். ஆனா இந்த எக்ஸிகியூஷன், அந்த எஃபர்ட் போடுறோமா இல்லையா, அதுதான் அந்த டிஃபரன்ஸ். ஸோ பேஷன் பிளஸ் எஃபர்ட் greatness, intention plus effort greatness. So it should lead to greatness. Absolutely. And I guru romba alega solla, it is great to be great. Wow. Super. Okay.
ஸோ இப்போ ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல ஏதாவது மைல் ஸ்டோன்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியில் ஏதாவது நீங்க கன்சிடர் பண்றீங்களா ஒரு இன்வெஸ்டரா? எனி பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் தட் யூ ஆர் ப்ரௌட் ஆஃப், ஆர் எனி ஏதாவது நோட்டபிள் சக்சஸ் தட் யூ காட், ஆர் நோட்டபிள் எக்ஸிட்ஸ் தட் யூ அச்சீவ்? ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாட் இஸ் யுவர் சக்சஸ் ஆர் மைல் ஸ்டோன் தட் யூ அச்சீவ் அஸ் அன் இன்வெஸ்டர்? இந்த 50ல வந்து போனி, ஓகே, ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூனோ ஆல் ஆஃப் தெம் அப்படிதான் நான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சும்மா கண்ண மூடி நான் இன்வெஸ்ட் பண்றேன். கரெக்ட். ஓகே, ஸோ நான் எப்படி சொல்வேன் அப்படின்னா, சப்போஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது ஒழுங்கா போல அப்படின்னா, so long it is not the fraudulent mindset of the founder, I'm okay with that. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஃபேக்டரா இருக்கலாம், சம்டைம் வந்து இன்டர்னல் ஃபேக்டராகவும் இருக்கலாம். ஓகே, ஏன்னா திடீர்னு கோவிட் வந்துட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது, இல்ல திடீர்னு ஃபவுண்டருக்கே உடம்பு சரியில்லை, நீங்க என்ன பண்ணுவீங்க? யாரை எதிர்பார்த்திருப்பாங்க? ஏன்னா இது மாதிரி நடக்கும். so long there is no fraudulent manipulation, அதெல்லாம் இல்லாம இருந்தா இப்ப மட்டும் பை காட்ஸ் கிரேஸ் அப்படி நடக்கல. ஸோ இப்போ நீங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு கேள்வி கேட்டீங்க, ஆர் யூ ப்ரௌட் ஆஃப் யூனோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்? சில இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா எல்லாத்தையும் சொன்னா டைம் இருக்காது. நீங்க அக்னிகுல் சொன்னீங்க, அக்னிகுல் இஸ் அ மேட்டர் ஆஃப் கிரேட் ஹாப்பினஸ். ஏன்னா ஒன்னு வந்து சென்னை, ஓகே, செகண்ட்லி வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா தே ஹேவ் ரைஸ்ட் க்ளோசர் டு 27 million. பட் ஏன் வந்து இதை நான் ரொம்ப பெருமையா சொல்றேன்னா, தே ஆர் த ஃபர்ஸ்ட் இன் த வேர்ல்ட் டு கம் அப் வித் 3D printed ராக்கெட். அது ரொம்ப பெருமையா இருக்கு போனி. கண்டிப்பா. ஸோ தேர் கோயிங் டு லான்ச் யூனோ இந்த ஸ்ரீஹரிகோட்டால தான் அவங்க லான்ச் பண்ண போறாங்க. அண்ட் அவங்க இன்வெஸ்டர்ஸும் வந்து அமேசிங் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது வந்து ஒரு பெருமையான விஷயம், பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன் தி வேர்ல்ட். கோகின்னு ஒரு கம்பெனி ஆபீஸ் போய் எல்லாம் பார்த்திருக்கேன், ஆபரேஷன்லாம் ரிசர்ச் பார்க்க. and I met founder also. You please continue பண்ணுங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கோகின்னு ஒரு கம்பெனி. ஸோ கோகி இஸ் இந்த ஃபிட்னஸ். பட் அவங்கள பத்தி நான் ஏன் பெருமையா சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு டயபெட்டிஸ்க்கு இந்த ஃபிட்னஸ் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் லெவல்ல ரொம்ப ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னா நிறைய பிளேயர்ஸ் அதுல இல்ல. பட் கோகி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த நான் இன்வேசிவ் அது மூலமா எப்படி டயபெட்டிஸை மானிட்டர் பண்ணணும், அந்த வாட்சை எப்படி மானிட்டர் பண்ணணும், அந்த லெவல்ல வந்து they have done the research. ஒரு ட்ரையல்ல இப்ப இருக்காங்க. அந்த கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்தியா இஸ் கால்ட் தி டயபெட்டிக் கேபிட்டல். யோசிச்சு பாரு. அஃப்கோர்ஸ் our population is high, அது நம்ம ஒத்துக்கணும். பட் ஸோ இது ஒன்று பண்ணிருக்காங்க. ரெண்டாவது வந்து they are expanding outside of India also. ஸோ இந்தியாவில் ஒண்டி இல்லை, they are going outside of the country. மூணாவது, நமக்கே தெரியும் இந்த ஹெல்த் கேர் விஷயத்துல இன்சூரன்ஸ் இல்லைன்னா கஷ்டம். ஸோ இவங்களே என்ன பண்ணிருக்காங்க, they have tied up with Kotak Life, they have tied up with Kotak General Insurance to ensure that insurance can also be given so that the customer கஷ்டப்படக்கூடாது. ஸோ நான் எப்பயுமே சொல்வேன், கஸ்டமர் கஷ்டப்பட்டா அது கஸ்டமரே கிடையாது. ஸோ எப்படி வந்து கஸ்டமருக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணும், அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அதுவே நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். எக்ஸாக்ட்லி, அந்த பெயினை தான் அட்ரஸ் பண்றோம். பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. மூணாவது வந்து ரேஷா மண்டின்னு, இது வந்து அக்ரி டெக்ல இருக்கு. அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஸ்டார்ட் அப் உங்களுக்கே தெரியும், நிறைய வந்து ஸ்டார்ட் அப்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான் படுறாங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி ரேஷா மண்டி வந்து தே ஆர் க்ரோயிங் ஃபாஸ்டர். அண்ட் தேர் டர்ன் ஓவரே பார்த்தீங்கன்னா FY22ல கிட்டத்தட்ட 400 crore இருந்தது. இப்போ இந்த வருஷம் வேணும் க்ளோசர் டு 1600 crore. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பங்கு க்ரோத் உங்களுக்கு எந்த இருக்கு, விச் இஸ் ஹைலி அப்ரிஷியபிள். பட் என்ன மெயினா சொல்ல வந்தா 25% ஆஃப் தேர் சேல்ஸ் இஸ் ஆல்சோ எக்ஸ்போர்ட்ஸ் அவுட் ஆஃப் இந்தியா. ஸோ ஒன்னு எனக்கு என்ன ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னா, நம்ம எப்பயுமே இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்லாம் பேசுவோம் எக்கானமியில, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்டார்ட் அப்ஸ், இது மாதிரி MSME, if they start exporting, it will help to minimize our current account deficit. ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே வந்து இம்போர்ட்ஸ்லாம் நம்ம நிறைய நம்பி இருக்கும். ஸோ இஃப் யூ கேன் ஆல்சோ டூ எக்ஸ்போர்ட்ஸ், அது நமக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். என்ன மெயின் பியூட்டி ரேஷா மண்டி அப்படின்னா, இட்ஸ் a tech. they use IoT device to monitor all this. அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் எல்லா ஸ்டார்ட் அப்லயும் டிஃபிகல்ட்டியும் இருக்கு. ஸோ டிஃபிகல்ட்டியும் ரேஷா மண்டியில இருக்கு. ஆனா இந்த விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னொரு ஸ்டார்ட் அப் சொல்லணும்னு ஆசைப்படுறேன், ப்ளூ ஸ்மார்ட். ப்ளூ ஸ்மார்ட் உங்களுக்கே தெரியும், இட் இஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட். ஸோ நீங்க NCR ரீஜன்ல போனீங்கன்னா, பெங்களூர்ல போனீங்கன்னா நீங்க ப்ளூ ஸ்மார்ட் பார்க்கலாம். ப்ளூ ஸ்மார்ட்டோட பியூட்டி என்னன்னா, அவங்களோட சர்வீஸ் வந்து அடிச்சிக்கவே முடியாது. அமேசிங். நோ வண்டர் தே ஆர் growing very fast. அவங்களோட annualized recurring revenue வந்து கிட்டத்தட்ட 400 crores.
அவங்களோட எய்மே என்னன்னா எப்படி ஃபிளீட் சைஸை டபுள் பண்ணணும். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்க பாத்தீங்கன்னா தேவ் காட் க்ளோஸ் டு 4,500 எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார்ஸ். அது மெயினா வந்து என்சிஆர் டெல்லி ரீஜன் தான், அப்புறம் பெங்களூர். இந்த 4,500 எப்படி 10,000 ஆக்கணும், அதுதான் அவங்களோட மெயின் இதுவா இருக்கு. இன்னும் ஒன்னேன்னு சொல்லிடுறேன், ரேர் பிளானட் இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஸ்டார்ட் அப். இது வந்து ரீட்டைல்ல இருக்கு. ஏன் ரொம்ப வித்தியாசமான ஸ்டார்ட் அப் அப்படின்னா, இந்த டெரகோட்டா, இந்த காப்பர் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட் இன் இந்தியா, ஆர்டிசான்ஸ் நம்ம சொல்லுவோம், அவங்க கிட்ட வாங்கி இதை விற்கிறது. நம்ப மாட்டேங்க போனி, அவங்க வந்து 75 lakhs per month ரெவன்யூ இருக்கிறது இன்னைக்கு 4 crores per month ஆயிருக்கு. ஆமா, அவங்க ஷார்க் டேங்க்லயும் வந்தாங்க. அதுல வந்து நமிதா தாப்பர் அவங்க இதுலயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டார்ட் அப்ஸ்ல எல்லாமே வெரைட்டி, ஒரே மாதிரி கிடையாது. அவங்க வந்து எப்படி அவங்க அந்த ஜெயிக்கணும் அந்த எண்ணம் இருக்குது, அது எப்படி அவங்க எஃபர்ட் எடுக்கிறாங்க, அதை பார்க்கறதே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு. கேட்டீங்க. சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ நீங்க எல்லாமே பெரிய 400 crores 500 crores ரேஞ்சில் இருக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க இந்த ஸ்டார்ட் அப்ஸ்? இப்போ நீங்க சொன்னது நான் இப்ப சொன்னேன், let me start with the last one I said, Rare Planet. They were only at 75 lakhs per month. அந்த ஸ்டேஜ் தான் இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து க்ளோஸ் டு 50 crore டாப் லைன் இருக்கு. ஸோ நான் இன்வெஸ்ட் நான் சொல்ல 4-5 வருஷமா நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் at different stages. ஸோ நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது நான் ஏர்லி ஸ்டேஜா தான் பாக்குறேன். இப்பயும் அவங்க வந்து க்ரோத் ஸ்டேஜ் நான் சொல்ல மாட்டேன், இப்பயும் ஏர்லி ஸ்டேஜ் தான், பட் மேபி த லேட்டர் எண்ட் ஆஃப் த ஏர்லி ஸ்டேஜ். ஓகே. ஸோ 75 lakhs per month பண்ணும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க? இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அண்ட் எனி நோட்டபிள் எக்ஸிட்ஸ் சோ ஃபார்? எக்ஸிட்ஸ் வந்திருக்கு. நீங்க சமோசா பார்ட்டி சொன்னீங்க, தட் வாஸ் எக்ஸிட் அட் a profitable basis. கார்ட் 91 அது ஒரு ப்ராஃபிட்டபிள் எக்ஸிட். இதே மாதிரி ஒரு 3 எக்ஸிட் இன்னும் நடந்திருக்கு எனக்கு. ஸோ மொத்தம் 5 எக்ஸிட் எனக்கு நடந்திருக்கு. அண்ட் எக்ஸிட் இப்போ வந்துனே இருக்கு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரே ஒரு பியூட்டி என்னன்னா 3 to 5 years அந்த பொறுமை நமக்கு எந்த இருக்குன்னா நம்ம பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் எல்லாமே ப்ராஃபிட்டபிளாக தெரியாது, பட் அதுக்கு தான் ஆஸ் an angel investor நமக்கே தெரியணும், there is a risk but there is also a reward. எல்லாத்துமே ரிவார்ட் வரும்னு சொல்ல முடியாது, அந்த பேலன்ஸ் பண்ணா. that's why diversification of portfolio. அதனால தான் நீங்க வந்து ஒரு அமௌண்ட்டை ஒரு ரிஸ்க்குன்னு தனியா ஒதுக்கி வச்சிருக்கீங்க, அதான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. ஸோ ஏன் அப்படின்னா இது ஒரு ஆல்டர்னேட் கிளாஸ். பாக்கி எல்லாம் இன்வெஸ்ட் பண்றோம், இதுக்கும் நம்ம ஒதுக்கி வைக்கணும். ஏன்னா இது ஒரு ஆல்டர்னேட் கிளாஸ், டிஸ்ரப்டிவா இருக்கும். இங்க வந்து நம்ம உண்மையாவே உதவணும், நம்மளுக்கு அந்த எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் இல்லாம நம்ம பண்ண முடியாது. ரைட். இப்போ வந்து வில் கம் டு பீஸ். வந்து நீங்க எப்படி இப்போ ஒன்லி த்ரூ பீஸ்ஃபுல் ப்ராக்ரஸ் இல்ல இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட் பண்றீங்களா? ரொம்ப ரேர் இப்ப போனி. முக்காசி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பீஸ்ஃபுல் ப்ரோக்ரஸ் மூலமா தான் இப்ப போயிருக்கு. பீஸ்ஃபுல் ப்ராக்ரஸ் பண்ணலேன்னு சொல்ல, பீஸ்ஃபுல் ப்ராக்ரஸ் பண்ணிருக்கேன், ரொம்ப ரேரா வந்து. ஓகே. ஸோ ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஏஞ்சல் வெஞ்சர் கேபிட்டல் ஃபார்ம். ஸோ அது வந்து இப்போதைக்கு தட் இஸ் பிகம் யுவர் சிக்னிஃபிகன்ட் பார்ட் ஆஃப் யுவர் ஜேர்னி. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ செகண்ட் ஜேர்னி இன் யுவர் என்டர்பிரினர்ஷிப் பாத்னு கூட சொல்லலாம். ஸோ என்ன வாட் இஸ் யுவர் மிஷன் ஏஞ்சல், இந்த பீஸ்ஃபுல் ப்ராக்ரஸோட ஏஞ்சல் ஃபண்ட்ல என்ன மிஷன்? அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஸ்டார்ட் அப் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ண பிளான் பண்ணுறீங்க? அதுக்கு முன்னாடி வந்து பீஸ்ஃபுல் ப்ராக்ரஸ் இந்த நேம் அது என்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. பீஸ்ஃபுல் ப்ராக்ரஸ்னா என்னன்னு முதல்ல சொல்லுங்க, எப்படி அந்த பேர் வச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து வில் கம் டு தி அதர் பார்ட். போனி, நாங்க எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா லைஃப்ல ப்ரோக்ரஸ் பண்ணணும், பட் ஏன் அது பீஸ்ஃபுல்லா பண்ணக்கூடாது, இந்த ஒரு கேள்வி எப்பயுமே நம்ம கேட்போம். ஸோ இதை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எப்பயுமே என் மைண்ட்ல ரிப்பீட் பண்ணுவேன். திங்க் மேக்ஸிமம் குட் ஃபார் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் இன் மேக்ஸிமம் பாசிபிள் வேஸ் ஃபார் அ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் டைம். நம்மளால இதை பண்ண முடிஞ்சதுன்னா அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரு லைஃப்ல வந்து டெஃபினட்டா we can be a better human being. அதாவது இந்த பீயிங் ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்க முடியுமா? ஸோ a peaceful you is a beautiful you, அவ்வளவுதான். ஸோ நாங்க ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அந்த ஜெனரல் பார்ட்னர்ஸ் அப்படிதான் அமைஞ்சாங்க. சிம்பிள் பீப்புள், இதே பிலாசபி தான். எப்படி வந்து நம்ம ப்ரோக்ரஸ் பண்ணோம், ஆனால் பீஸ்ஃபுல்லா பண்ணணும். ஸோ இதுதான் அந்த நேமுக்காக மெயினா எனக்கு இது வந்து. ஃபார்ச்சுனேட்லி செபியும் அதை அப்ரூவ் பண்ணிட்டான் when we apply to செபி. ஸோ நாங்க அப்ளை பண்ணது வந்து செப்டம்பர் 2021 போது. எங்களுக்கு பிப்ரவரி 2022 தான் அப்ரூவலே வந்தது. 4 வாட்டி செபி இன்டர்வியூ பண்ணோம்.
ஒரு கட்டத்துல நான் என்ன யோசிச்சேன்னா நமக்கு அப்ரூவல் வராது. But Okay. fortunately, we got the approval, and we were so excited, when the approval came. என்ன காரணம் இந்த பீஸ்ஃபுல் ப்ரோக்ரஸ் ஃபண்ட் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணறதுக்கு? 4-5 வருஷமா ஏஞ்சல் இன்வெஸ்டரா இருந்திருக்கேன், அட்வைசரி ஃபார்மும் ரன் பண்ணிருக்கேன், 6 ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். அப்போ ஒரு என்ன வந்தது அப்படின்னா, நம்மளே ஏன் நம்மளோட ஃபண்டு கிரியேட் பண்ணக்கூடாது? ஏன்னா அனோவா ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த திங்கிங் இருந்தது. ஆனா நான் வந்து லிஸ்டட் கம்பெனில ஒர்க் பண்ணதே கிடையாது போனி. நான் எல்லாமே இந்த பிரைவேட் கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்ராட்லயும் பாத்தீங்கன்னா பிரைவேட் தான், எதுவுமே லிஸ்டட் கிடையாது. ஸோ ஒரு லிஸ்டட் கம்பெனினா அதை நம்ம எப்படி நம்ம அதை ஆப்ரேட் பண்ணணும் ஒரு பயம் வந்தது. பட் ஃபார்ச்சுனேட்லி வந்து என்னோட ஜெனரல் பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாமே எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க, நம்ம பண்ணலாம் ஷேக்கர் நம்ம சேர்ந்து. ஸோ நாங்கள் 3 ஜெனரல் பார்ட்னர்ஸ் இதை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 4வது ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் மொத்தம் 4 ஜெனரல் பார்ட்னர்ஸ். எங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் போய் பார்க்கலாம், peacefulprogress.in. பட் இந்த ஃபண்டோட மிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு நார்மல் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டுல யாராவது இன்வெஸ்டரா போகணும் அப்படின்னா மினிமம் வந்து 1 கோடி. அந்த 1 கோடி வந்து சில டிரான்ச்ல வந்து அந்த ஃபண்ட் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் 20%, அடுத்தது ஒரு 30%, திருப்பி ஒரு 30%, அப்புறம் ஒரு 20%, அப்படியே அதை கேட்கலாம். 4 வருஷத்துல இல்லைன்னா 5 வருஷத்துல இல்லைன்னா 3 வருஷத்துல. பட் 1 கோடி அந்த லிமிட் வந்து சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் ஆல் HNIs. HNIs நம்ம சொல்றோம், பட் எல்லாருக்குமே அது கரெக்டா அது மனசுல படுமானா கிடையாது. செபி வந்து 2.5 வருஷம் முன்னாடி அந்த கேட்டகரி 1லயே புதுசா ஒன்று எடுத்துட்டு வந்தாங்க, ஏஞ்சல் வெஞ்சர் கேபிட்டல். அந்த ஏஞ்சல் வெஞ்சர் கேபிட்டல் ஒரு சின்ன கண்டிஷன் என்ன செபி போட்டாங்க அப்படின்னா, 1 crore வந்து 25 lakhs ஆக்கிட்டாங்க. ஸோ இப்போ போனி யோசிச்சு பாருங்களேன், 25 lakhs over 5 years. அது நிறைய HNIஸ்க்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதை பார்த்தவனே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஏன்னா இட் இஸ் டெமோக்ரட்டைசிங் the angel investment. எதுக்கு சொல்ல வரேன்னா, there are a lot of angel investors who are putting money into the startup directly. இல்லட்டா உங்களுக்கே தெரியும், ஏஞ்சல் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. ஏஞ்சல் பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமா அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. பட் ஃபண்ட் மூலமா அவங்க இன்வெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா இந்த கேள்வி இருக்கு. அங்கதான் இந்த ஏஞ்சல் வெஞ்சர் கேபிட்டல் வருது. ஏன்னா நீங்க ஒரு 2 லட்சம், 1 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம், அது மாதிரி ஸ்மால் டிக்கெட் சைஸ் நீங்க போடலாம். இப்ப என்னோட ஃபண்ட்ல கிட்டத்தட்ட 56 LPs இருக்காங்க, லிமிடெட் பார்ட்னர்ஸ் who are called investors. 3/4 பேர் ஒரு டிக்கெட் சைஸ் பாத்தீங்கன்னா 2 லட்சமோ 3 லட்சமோ அப்படிதான் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் என்னோட ஃபண்ட் அந்த டோட்டல் அமௌண்ட் போட்டு ஸ்டார்ட் அப்ல we are investing. ஸோ என்ன சொல்ல வர அப்படின்னா, the mission of Peaceful Progress as an angel fund is to democratize the angel investment into the fund. ஒரு ஃபண்ட் மூலமா எப்படி HNIs இன்வெஸ்ட் பண்ணலாம். அண்ட் எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, ஏஞ்சல் ஃபண்டோட பியூட்டி என்னன்னா போனி, அவங்க கன்சென்ட் கொடுத்தாதான் அவங்களோட பணத்தையே நான் கேட்க முடியும். ஸோ எக்ஸாம்பிள், இப்போ நீங்க இருக்கீங்க, யூ வாண்ட் டு பிகம் பார்ட் ஆஃப் மை ஃபண்ட், யூ வில் சிம்பிளி சைன் அ கான்ட்ரிபியூஷன் அக்ரிமெண்ட் ஃபார் 25 lakhs ஓவர் 5 years. அவ்வளவுதான். ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, நான் 25 lakhs போட போறேன் ஓவர் 5 years. பணம்லாம் எதுவும் போட மாட்டீங்க. நான் ஸ்டார்ட் அப் உங்களுக்கு அனுப்புவேன். உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப் பிடிச்சதுன்னா நீங்க ஒரு கன்சென்ட் கொடுத்துட்டு, உங்களுக்கு என்ன அமௌண்ட் பிடிக்கிறதோ, 1 லட்சமோ 2 லட்சமோ 3 லட்சமோ, நான் அந்த ஸ்லாபும் கொடுத்துருப்பேன். அதுபடிதான் நீங்க போட போறீங்க. உங்களுக்கு பிடிக்கலையா நீங்க ரிஜெக்ட் பண்ணிடலாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு இன்வெஸ்டருக்கு எவ்வளவு ரைட்ஸ் இருக்கு. செபி அதை அப்படி ஆக்கிருக்காங்க, நாங்க பண்ணல, இது வந்து செபி ட்ரிவன். சோ எங்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷம். எப்படி இருக்கு அப்படின்னா, நான் பணம் கேட்கறத எப்படி கேட்கிறேன், உங்க கன்சென்ட் வச்சுதான் கேட்கிறேன். உங்களை நான் புஷ் பண்ணி கேட்கவே இல்லை. உங்களுக்கு பிடிக்கலையா, யூ கேன் ரிஜெக்ட் இட். ஸோ திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் இந்த ஃபண்ட். நாங்க எங்க இதை டார்கெட் பண்றோம் ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னா, டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ், கன்சியூமர் ஸ்டார்ட் அப்ஸ், அப்புறம் வந்து இந்த மொபிலிட்டி ஸ்டார்ட் அப்ஸ். மொபிலிட்டியில மெயினா இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் ட்ரோன் தான் இப்ப பார்க்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் எனி அதர் டிஸ்ரப்டிவ் ஸ்டார்ட் அப் நம்ம கண்டிப்பா நம்ம பார்ப்போம். ஸோ வி ஆர் செக்டார் ஃபோக்கஸ்ட், டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ், கன்சியூமர் ஸ்டார்ட் அப்ஸ், மொபிலிட்டி ஸ்டார்ட் அப்ஸ், இப்படிதான் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இதோட டிக்கெட் சைஸ் இப்ப பாத்தீங்கன்னா we are investing up to 1 crore. ஏன் அப்படின்னா போனி, we are co-investment. We are not the first institutional investor. நாங்க co-investment பண்றோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்களும் நாங்க சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நாங்க டீல் வந்து டைரக்டா சோர்ஸ் பண்றதே இல்லை போனி. We get our deals from other venture capital firms, mainly early stage of micro venture capital, இல்லைன்னா இந்த ஏஞ்சல் பிளாட்ஃபார்ம். இப்படிதான் நாங்க டீலே சோர்ஸ் பண்றோம். ஸோ நீங்க எங்களோட வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா அங்க நீங்க பார்க்கலாம் வந்து என்ன நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அதே மாதிரி யார் மீதி இன்வெஸ்டர் அதுல இருக்காங்க, அதையும் நீங்க அதுல பார்க்கலாம்.
ஸோ நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் நாங்கள் அதில் போடுறோம். ஸோ வெரி டிரான்ஸ்பரண்ட். ஸோ அகைன் வந்து நீங்க வந்து ஒரு டைவர்ஸ் போர்ட்ஃபோலியோவை தட் இஸ் வாட் யூ ப்ரிஃபர் அப்படிதான் இன்வெஸ்ட் பண்றீங்க இந்த 3 செக்மெண்ட்ல டெக்னாலஜி, கன்சியூமர், மொபிலிட்டி. ஓகே. டிசிஎம் அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கலாம். ஸ்கிரீம் அந்த மாதிரி. ஓகே, குட் குட். ஓகே. ஸோ இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க த்ரூ பீஸ்ஃபுல் ப்ராக்ரஸ்? எப்படி எவால்வ் ஆகிட்டு இருக்கு? ஸோ இப்போ வந்து 14 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டோம். 14 இன்வெஸ்ட்மெண்ட். அதுல வந்து நீங்களே வந்து இன்ட்ரடக்ஷன் சொன்னீங்க, பாம்பே ஷேவிங் கம்பெனி. ஓகே, அதில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பேங்க் சாத்தி, டெசால்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எக்ஸ்பெட்ரான்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். We also invested in Infilet, Garuda Aerospace, Crazy, Sarthi.ai. So இந்த மாதிரி 14 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். And it is continuing, Boni. For example, November 2nd week குள்ள we would have completed 2 more investments. Wow. Good, good. So another thing, so உங்களோட M&Aலையும் வந்து you did a deal that you know that அதுல MS தோனி இருந்தார். கருடா ஏரோஸ்பேஸ்ல MS இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, நீங்களும் இன்வெஸ்ட் பண்ணீங்க. உங்களுக்கும் MS தோனிக்கும் என்ன கனெக்ஷன் அது சொல்லுங்க. இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது நம்ப முடியாத ஒரு விஷயம். எப்படின்னா ரன் ஆடம்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில தான் ஃபவுண்டர் வந்து என்கிட்ட சப்போர்ட் கேட்டாங்க. எப்படி வந்து நான் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும். அப்போ போகும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து தோனி சார் அதுல இன்வெஸ்டரா இருந்தாரு. ஸோ அது வந்து ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா வந்து தோனி சார் அதுல இருக்குன்னு. ஸோ ரன் ஆடம் வந்து தே மூவ் டு அ டிஃப்ரெண்ட் ஜியாகிரபி. ஏன்னா அவங்களோட சர்வீஸ் வந்து மீதி ஜியாகிரபியில கொடுக்கறதா பெட்டரா இருந்தது. ஸோ வி சப்போர்ட்டட் தெம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி வேல்யூஷன் பார்க்கணும், எப்படி அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணணும், அதெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ரன் ஆடம் அப்படியே அது போயிடுது. என்னோட ஒர்க் முடிஞ்சு போயிடுது, அது அப்படியே மீதி ஜியாகிரபி போயிடுது. ஒரு யூகே கிளைண்ட் வந்து திடீர்னு என்ன பார்த்து கேட்டு, நீ வந்து MS தோனி ஒரு இன்வெஸ்டரா நீ சொன்னியே, எனக்கு இன்வெஸ்டரா நீ ஆக்க முடியுமா? நான் சொன்னேன், யார் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் நான் கேட்டு பாக்குறேன். ஃபார்ச்சுனேட்லி வந்து அவர் உடனே வந்து அந்த பிசினஸ் இமீடியட்டா அதை பார்த்துட்டு, ஓகே இந்த பிசினஸோட ப்ரொஜெக்ஷன்ஸ் என்ன, இந்த பிசினஸ் வந்து எந்தெந்த கண்ட்ரில இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்கள் டீட்டெயில்ஸும் கொடுத்தோம். கொடுத்தவனே அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்காக தோனி சாரை மீட் பண்ணோம். ஸோ எனக்கு பயங்கர பயம், ஏன்னா தோனினா தோனி இல்லையா. ஸோ he's such an amazing human being, you know, and a great cricketer, a great leader, cool captain. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு உண்மையாவே பயம் தான் அது. ஸோ நான் யோசிச்சேன் 5 நிமிஷம் ஆக போகுது, ஒரு பேனை எடுத்து கடவுள்னு இது பண்ண போறாரு. ஓகே, நம்ம என்ன பாருங்க பார்த்தா அந்த மீட்டிங் வந்து வரதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுது. அவர் சாப்பிட்றதுக்கே 3 மணி ஆயிடுச்சு. ஆனா அவர் சாப்பிட்டு முடிக்கிறார், அப்பதான் எங்களுக்கு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் வேர்டு தான் சொன்னார், ஐம் சோ சாரி இட் காட் டிலேட். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவரை சொல்லணும் தேவையே இல்லை. Immediately he shake me with his left hand and said, just give me 1 minute, நான் கையை வாஷ் பண்ணிட்டு வரேன். He washed his hand properly. எனக்கு ஒரு திருப்பி ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு come and sit down. பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 hour என்னை இன்டர்வியூ எடுத்திருக்காரு. இந்த பிசினஸ் பத்தி சொல்லு, ஓகே இந்த பிசினஸ் வந்து ஏன் வந்து இந்த ப்ராடக்ட் இருக்கு, எந்த ஜியோகிரபி, எனக்கு வந்து நம்பவே முடியல. ஃபார்ச்சுனேட்லி அந்த பிசினஸ் நல்லா தெரியும், அதனால நானும் கொஞ்சம் நிறைய ஆன்சர் பண்ணேன். இங்கேயும் அங்கதான் அந்த கனெக்ஷன் வந்து எங்களுக்கு நடந்தது. அந்த கனெக்ஷனால தான் இப்போ வந்து we were able to do another transaction called Shakahari. அதே மாதிரி ரிகி அந்த டிரான்சாக்ஷன், அப்புறம் இன்னொரு டிரான்சாக்ஷன் இப்போ பண்ணிருக்கோம். அந்த நேம் இப்போ சொல்ல முடியாது, ஏன்னா அது முடிஞ்சாதான் நான் சொல்லணும் கான்ஃபிடென்ஷியலினால. இப்படிதான் எங்களோட ஜேர்னி போயிருக்கு. ஸோ MS தோனியை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் ஒரு மேனேஜரோ இல்லை வந்து சம்மோன் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்லாம். பட் இவரே வந்து டைரக்டா இன்வால்வ் ஆகி நிறைய விஷயம் கேட்கறது வந்து கொஞ்சம் அந்த டைரக்டான என்ன அப்படின்னா, டைரக்டா என்னன்னா he has created one separate entity managed by Sakshi. ஓகே, அந்த என்டிட்டில ஒரு அமேசிங் பர்சனாலிட்டி இருக்கு. நான் அவரோட தான் டீல் பண்றேன். இவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் சித்துன்னு பேரு, அவர் தான் இன்னொரு பர்சன். ஸோ எப்படின்னா நான் வந்து டைரக்டா அவர் எப்பயுமே நான் அப்ரோச் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு அவர் அந்த மரியாதை எனக்கு எப்பயுமே உண்டு. அண்ட் செகண்ட்லி வந்து நம்மளோட ரோல் அவர்கிட்ட எப்போ வரணும், நம்ம நல்லா அந்த டியூ டிலிஜென்ஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரக்சர்லாம் பண்ணிட்டு அப்புறம் போனதான் நமக்கு அந்த ரோல். ஏன்னா அதான் என்னோட ஸ்ட்ரென்த்தும், என்னோட ஸ்ட்ரென்த் வந்து பாக்கி கிடையாது. ஸோ இதுதான் நான் வச்சிருக்கேன், இப்படிதான் என்னோட ஜேர்னி போயிருக்கேன். சூப்பர் சூப்பர். ஸோ அனோவாலையும் MS தோனியோட ஒரு கொலாபரேஷன், பீஸ்ஃபுல் ப்ராக்ரஸ். ஸோ தோனியோட கேபினெட் ட்ராஃபியா ஃபில் பண்ண மாதிரி உங்களோட
கேபினெட்டும் நிறைய டிராஃபியோட ஃபில் ஆகட்டும். Thank you. ஆல்ரெடி ஐ திங்க் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் கமிங் அப். குட். இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா ஒன்னு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெவென்யூ ஜெனரேட்டிங், ரெண்டாவது மகா இம்பார்ட்டன்ட் டீம், அது பேலன்ஸ்டா இருக்கா இல்லையா. ஏன்னா நான் அப்பயே சொன்னேன் எனக்கு வந்து கேப்பபிள் டீம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது இனோவேஷன், அந்த மார்க்கெட் சைஸ் அவங்க புரியுறாங்களா, அவங்க கரெக்டா இருக்கா அவங்க மைண்ட்ல, ஹவு டு ஸ்கேல். நாலாவது காம்படிஷனை எப்படி அவங்க பார்க்க. சூப்பர். ஸோ இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தீசிஸ் அண்ட் டிக்கெட் சைஸ் அப்படின்றது, வாட் இஸ் யுவர் டிக்கெட் சைஸ்? எவ்வளோ வாட் இஸ் யுவர் ரேஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட்? ஸோ நாங்க வந்து அப் டு 1 crore தான் இப்போ இன்வெஸ்ட் பண்றோம். ஓகே, ப்ராபப்லி ஆஃப்டர் சம் டைம் வி மே அப் த இன்வெஸ்ட்மெண்ட் டு மேபி ஒரு 2.5 crores, பட் இப்போ சத்திக்கு we are only doing up to 1 crore. மினிமம் வந்து 25 lakhs. ஏன்னா அது செபி சொல்லியிருக்காங்க, ஒரு ஏஞ்சல் வெஞ்சர் கேபிட்டல் மினிமம் 25 lakhs போட்டே ஆகும். இதை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஐ யூஸ் டு கால் இட் அஸ் a 4M framework. 4M framework இப்படிதான் அதை காமிப்பேன். என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த M ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட், அப்பவே நான் சொல்லிக்கே மார்க்கெட். இந்த மார்க்கெட்டை நான் எப்படி பார்க்கிறேன் அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, a problem well defined is a problem half solved. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் அந்த ஃபவுண்டர்ஸ், அந்த ஃபவுண்டிங் டீம் ஒழுங்கா புரிஞ்சிருக்காங்களா இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் வந்து பாப்புலரா இருக்கணும், அர்ஜென்ட்டா இருக்கணும், அந்த பாப்புலர் வந்து ஃப்ரீக்வெண்டா இருக்கணும், அந்த பாப்புலர் வந்து க்ரோயிங்கா இருக்கணும், அந்த ப்ராப்ளம் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த ப்ராப்ளம் வந்து பெரிய ப்ராப்ளம். இல்ல அந்த ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஸ்டார்ட் அப் கிடையாது. விஜய் சேதுபதி டயலாக், ஓகே, விக்ரம் வேதால இது ரொம்ப ஃபேமஸ் டயலாக். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கேயோ ஒரு இடத்துல எவனோ சொல்லுவோம் ஒரே பிரச்சனையா இருப்பா அப்படின்பா. அப்ப ரொம்ப அழகா சொல்றாரு, எப்பதான் பிரச்சனைனா பிரச்சனைய பார்க்காது, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன பாரு. ஸ்டார்ட் அப் வந்து எக்ஸாக்டா இதான் பண்ணும். இப்பதான ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கா, அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், இஃப் கேன் சால்வ் இட், அதான் கெத் ஸ்டார்ட் அப். ஆனா அந்த பிரச்சனை வந்து பெருசா இருக்கும், யூசர் அதை அக்செப்ட் பண்ணுவானா மாட்டான். ஸோ யூசர் அக்செப்டன்ஸ் இல்லாம, யூசரை தெரிஞ்சிக்காம நம்ம ப்ராடக்டோ சர்வீஸோ பில்ட் பண்றது மகா வேஸ்ட். இன்ஃபேக்ட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இதான் என்னோட டீம் கிட்டையும் சொல்லுவேன், the biggest waste of time, money, energy, skill is building something that nobody wants. நிறைய யூசர்ஸ் வராங்க, கன்சியூமர்ஸ் வருவாங்க, கன்சியூமர்ஸ் நிறைய வந்தா தான் growth இருக்கும். அப்பதான் உங்களோட கிளியர் காம்படிட்டிவ் பொசிஷனிங் நீங்க சொல்ல முடியும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் எம் போனி. ரீட் ஹாஃப்மேன் லிங்க்டினோட ஃபவுண்டர், அவர் ரொம்ப அழகா சொல்வார், if you're not embarrassed by the first version of your product, you have launched it too late. So பெஸ்ட் என்ன அப்படின்னா, டக்குன்னு இந்த ஆல்பா பீட்டா நம்ம சொல்றீங்களே MVP இல்ல மினிமம் மார்க்கெட்டபிள் ப்ராடக்ட், இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் அப்க்கு. வெக்கமே இல்லாம கடகட லான்ச் பண்ணி பிவட் பண்ணி போயினே இருக்கும். 2021 பாத்தீங்கன்னா இந்த ரிவெஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நடந்தது. கண்ணாமனா வேல்யூஷன் அதிகம். ஏன்னா எல்லா ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண அந்த ரிவெஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம் இல்லையா. நம்ம டிராவலே பண்ணல, கோவிட் போயிடுது, உடனே டிராவல் பண்ண அந்த பைத்தியக்காரத்தனம் ரிவெஞ்ச் டிராவல். அதே மாதிரி ரிவெஞ்ச் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயோ வேல்யூஷன்லாம் போயிடுது. 2022 அப்படியே உல்டா. 2023 ஃபர்ஸ்ட் ஹாஃப் அதே மாதிரி தான். இப்போதான் அது கொஞ்சம் பெட்டர் ஆகுது. வேர் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் ஆல்சோ ஃபோக்கஸ்ட் ஆன் யூனிட் எக்கனாமிக்ஸ், சஸ்டைனபிள் யூனிட் எக்கனாமிக்ஸ் தான் மெயின். There were many occasions where they would have felt, நம்மளால ஜெயிக்க முடியுமா முடியாது. So deep tech ஓட பியூட்டி என்னன்னா பேஷன்ஸ் தேவை. So